ஹலோ காய்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மீஷோலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாமி ஃபோட்டோவும் அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்டாண்டும் வந்து பார்த்திங்கன்னா என் அக்கா ஆர்டர் போட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் சாமி பக்தி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடுச்சு. ஸோ வந்து ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தா. ஸோ அதை வந்து எப்படியாச்சும் ஆணி அடித்து மேலே செவுத்துல மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் அக்கா வந்து அந்த மணியெல்லாம் தனியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தா. பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி நம்ம செவுத்துல ஆணி அடிக்கலான்னு பார்த்தா எங்கள் பூனை குட்டிங்க ஜாலியாக நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தாங்க. எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கல்ல. சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு வேலையை ஒழுங்காக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போய் ஆணி அடிக்க ஸ்டார்ட் பண்ணேன். நான் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சேன் இந்த வேலையை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆணி அடிக்கவே முடியல. உள்ள செவுத்துக்குள்ளே ஆணி போகவே இல்லை. அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. எவ்வளோ ஸ்பீடாக அடித்தாலும் ஆணி வந்து கீழே விழுந்துருது. அதுக்கப்புறம் பல டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆணி கீழே விழுந்து அதுக்கப்புறம் திரும்ப எடுத்து 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 கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா அடித்தோம். என்னதான் கரெக்டாக அடித்தாலும் ஆணி திரும்ப திரும்ப வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துகிட்டே இருந்தது. சரி, ஒரு வேலையை எடுத்துகிட்டு அதை முடிக்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எத்தனை டைம் கீழே விழுந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி ஆணி அடித்து அந்த ஃபோட்டோவை மாட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆணி அடிச்சுக்கிட்டே இருந்தோம். கடைசியில் ஒரு வழியாக அடித்து முடிச்சிட்டோம். ஆனால் என்னென்னா அதை வந்து மாட்ட முடியல. அந்த ஸ்டாண்டை வந்து பார்த்திங்கன்னா மாட்ட முடியல. ஏன்னா சைஸ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகலை. ஆனால் சைஸ் வச்சு பார்த்து தான் நாங்கள் அடித்தோம். பட் கொஞ்சம் இந்த சைடு வந்துடுச்சு. ஸோ அந்த ஸ்டாண்டில் மாட்ட 2 சைடும் ஹோல்ஸ் கொடுத்ததுனால 2 சைடும் கரெக்டாக வச்சு பார்த்து அடிச்சிருக்கணும். நான் கரெக்டாக தான் வச்சு பார்த்து அடித்தோம். பட் இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி போச்சு. ஸோ நானே வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை கைவிட்டாலும் என் அக்கா வந்து பார்த்திங்கன்னா இதை கண்டிப்பாக முடிச்சே ஆகணும்னு சொல்லிவிட்டு அவளுக்கு இருந்த எல்லா ஸ்ட்ரென்த்தையும் போட்டு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனால் கடைசியில் எப்படியோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அதை கரெக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கன்னா மாட்டி பார்த்தோம். ஓகே, ஓரளவு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கரெக்டாக இருந்தது, அழகாகவும் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அப்பா போதும், என்னால் முடியாது, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் என் அக்காக்கிட்ட. என் அக்கா முடியவே முடியாது, இன்றைக்கே எல்லாம் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ, அதாவது ஸ்டாண்ட் வைக்க ஆணி 2 அடிச்சிட்டோம். மேலே வந்து ஃபோட்டோ மாட்டணும் இல்லையா, அதனால் சாமி ஃபோட்டோ மாட்டுறதுக்காக இன்னொரு ஆணி மேலே அடிக்கணும். அது என் அக்காவே தனியாக அடிச்சிட்டாங்க. என் அக்காவே அடிச்சுட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க செம்மையாக இருந்தது. ஏன்னா நாங்கள் மேக்ஸிமம் ஒரு 3-4 ஃபோட்டோ சாமி ஃபோட்டோ கீழே வச்சு அப்படியே சாமி கும்பிட்ருவோம். என் அக்கா ஃபோட்டோ இந்த மாதிரி மேலே வச்சா அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தாங்க. நாங்கள் ஆணி அடித்ததில் பார்த்திங்கன்னா செவுத்துல இருந்த அந்த பெயிண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரிச்சிருச்சு. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் ஆகிடுச்சு. அதெல்லாம் பார்த்திங்கனாவே தெரியும், கீழே நிறைய பெயிண்ட் விழுந்திருக்கும். அப்புறம் ஹன்யா தூங்கிட்டு இருந்தாங்க. தூங்கி எந்திரிச்சிட்டு சாக்லேட்டில் ஒரு சாக்லேட் மாதிரி ஒரு இது இருக்கும், அதை கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு இருந்தா. எனக்கு ஆன்னு கேட்டால் கூட கொஞ்சம் கூட கொடுக்கவே இல்லை. தூங்கி எந்திரிச்சால, அதனால தான் முறைச்சிக்கிட்டே இருந்தா. தூங்கி எந்திரிச்சோடனே அப்படி தான் இருப்பாள். எல்லோரும் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து தூங்கி எந்திரிச்சோடனே ஒரு மாதிரி இருப்போம் இல்லையா, அதே மாதிரி அவளும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கோவமாகவே இருந்தா. சாக்லேட் எனக்கு கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என் அக்காவும் வேலையை நிறுத்தாமல் அவள் வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தா. நீ என்னவோ பண்ணு, என்னாலலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு போயிட்டு ஹன்யா கூட விளையாடிட்டு இருந்தேன். கடைசி வரையும் பார்த்திங்கன்னா என் அக்கா தான் அதை முடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அடிச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக மாட்டி வச்சுருக்காங்கன்ட்டு. ஸோ அழகாக இருக்குல்ல பார்க்கவே. அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்டாண்ட் மாட்டின அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஹன்யா தூங்கி எழுந்திரிச்சு ஜாலியாக கால் ஆட்டிட்டு ஜாலியாக இருந்தா. எவ்வளோ அழகாக சாப்பிட்றா பாருங்களேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆணி அடித்து ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் ஸ்டாண்ட் 2த்தையும் மாட்டின அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். அண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே பாருங்கள், நாங்கள் ஆணி அடித்த இடத்துல அங்கே பெயிண்டெல்லாம் போனது நல்லா கிளியராக தெரியும், ரவுண்டாக. ஸோ அதுக்கப்புறம் என் அக்கா வந்து பார்த்திங்கன்னா விளக்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமிக்கிட்ட வந்து, சாமி இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபோட்டோ ஃப்ரேமெல்லாம் வச்சுருக்கோம், கொஞ்சம் எனக்கு நல்ல புத்தி கொடுங்க, வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஏதாச்சும் வழியை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து காட்டணும். எப்படி இருக்குது பாருமா, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு காட்டணும். அதுக்கப்புறம் ஹன்யா தூங்கி எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் ஆனதுனால பயங்கர ஹாப்பி மூட்க்கு மாறிட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாய் சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை ஹன்யா. அண்ட் இதுதான் பார்த்திங்கன்னா ஃபைனல் லுக். இன்னொரு ஃபோட்டோ இருந்ததை பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா மாட்டிட்டோம்.
ஸோ இது எப்படி இருக்குது சாமி ஃபோட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.